ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பலத்த மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி உதவியுடன் குடியிருப்பு கட்டும் பணி, ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு. அரசு பள்ளிகளில் மீண்டும் பயோமெட்ரிக் வருகை பதிவேடு, கல்வித்துறை உத்தரவு. கடலோர காவலர்களுக்கு 3 நவீன ரோந்து படகுகள், பேரிடர் காலங்களில் பயன்படுத்த திட்டம். இனி விரிவான செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி தெற்கு குஜராத், வடக்கு கேரள பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது. இதனால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலமான மழை பெய்யும் எனவும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 20ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெறும் குடியிருப்பு கட்டுமான பணிகளை அதிகாரிகளுடன் சென்று ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை மாநிலத்தின் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி உதவியுடன் பொதுப்பணித்துறையால் லாம்பேட் சரவணன் நகரில் 128 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பும், மேலும் ஸ்மார்ட் சிட்டி துறை மூலம் துப்ராயப்பேட்டை பகுதியில் 60 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் அப்பகுதிகளுக்கு சென்று பார்வையிட்டார். அப்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் 2 மாதத்தில் இப்பணிகள் முடிக்கப்படும் என தெரிவித்த நிலையில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும்படி ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். மேலும் அப்பகுதியில் நடைபெறும் சாலை பணிகளை பார்வையிட்டு சாலை பணிகள் தரமாக நடைபெற வேண்டும் என அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து லாம்போட் சரவணன் நகரில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 896 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பை பார்வையிட்டார். அப்பொழுது குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் 464 வீடுகள் இன்னும் 6 மாதத்தில் முடிவடையும் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தனர். இப்பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும்படி பொதுப்பணித்துறை மற்றும் குடிசை மாற்று வாரியத்துறை அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். அரசு பள்ளிகளில் மீண்டும் பயோமெட்ரிக் வருகை பதிவேடு முறையை கொண்டுவர வேண்டும் என்று கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனம் பகுதிகளில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையின் கீழ் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியரிடம் பொறுப்புணர்வு மற்றும் ஒழுக்கத்தை வலுப்படுத்தும் நோக்கில் பயோமெட்ரிக் வருகை பதிவு அமைக்கப்பட்டதாகவும், ஆனால் கொரோனா தொற்று காரணமாக அந்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தற்பொழுது மீண்டும் பயோமெட்ரிக் வருகை பதிவேடு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும், பள்ளியில் முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள் தங்கள் பள்ளிகளில் பயோமெட்ரிக் இயந்திரங்களை உடனடியாக நிறுவ வேண்டும் எனவும், பள்ளி நேரத்தில் ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் பயோமெட்ரிக் வருகை பதிவேட்டில் முன்பு போல கண்டிப்பாக பதிவிட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வருகை தரவுகளை கண்காணித்து இதில் ஏதேனும் சிக்கல்கள் அல்லது சிறப்பு அனுமதி இருந்தால் உடனடியாக பள்ளி கல்வித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும், இதன் முக்கியத்துவம் நேர்மையின்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் ஊழியர்களின் இருப்பை நிகழ் நேரத்தில் கண்காணிப்பதை உறுதி செய்வது ஆகும் எனவும், இந்த இயந்திரங்களை கொள்முதல் செய்வது மற்றும் பராமரிப்பது உண்டான செலவுகளை சமஸ்கிர சிக்ஷா CSR நிதியில் ஈடு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து அரசு பள்ளிகளும் விதிவிலக்கு இல்லாமல் அதனை பின்பற்ற வேண்டும் எனவும் இந்த அறிக்கையில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடத்தல் சம்பவங்களை தடுக்க புதுச்சேரி கடலோர காவலர்களுக்கு 3 புதிய ரோந்து படகுகள் வாங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தேங்காய்த்திட்டு துறைமுக வளாகத்தில் கடலோர காவல்படை நிலையம் செயல்பட்டு வருகின்றது. இங்கு பேரிடர் காலங்களில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இயற்கை பேரிடர் காலத்தில் மீட்புப் பணிகளை விரைவாக மேற்கொள்ளும் வகையில் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் 18 லட்சம் மதிப்பீட்டில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு பிரிவில் இருந்து புதியதாக 3 ரப்பர் படகுகள் வாங்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி கடலோர காவல் நிலையத்திற்கு ஒப்படைக்கப்பட்ட பேரிடர் மீட்பு படகுகளை முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் பார்வையிட்டு சோதனை மேற்கொண்டார்.
இதில் கடலோர காவல்படை ஆய்வாளர் வேலையன் மற்றும் காவல்துறையினர் உடனிருந்தனர். மேலும் புதியதாக வாங்கப்பட்டுள்ள ரப்பர் மீட்பு படகுகள் மூலம் பேரிடர் காலங்களில் குடியிருப்பு பகுதிகளில் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மக்களை விரைவாக மீட்க முடியும் எனவும், பெட்ரோலில் இயங்கும் இந்த படகுகளை இயக்க போதிய பயிற்சி தேவைப்படுவதாகவும், இதற்காக கடலோர காவல் படையில் 6 பேர் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சிக்காக தேசிய பேரிடர் மீட்பு பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பில் தேர்தல் ஆணைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பில் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் தேர்தல் ஆணைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து அண்ணா சாலை அருகே உள்ள பழைய பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் முஜ்புர் ரஹ்மான் தலைமை தாங்கி கண்டன உரையாற்றினார். மேலும் இதில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். அவமானம், இது அவமானம், நாட்டிற்கே பெரும் அவமானம். ஜனநாயகத்தை காத்து நிற்க இந்தியர்களாய் ஒன்றாய் திரள்வோம். ரயில் நிலையத்தில் பயன்படாமல் வீணான கழிவறையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி ரயில் நிலையத்தை நவீனப்படுத்துவதற்காக புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அடுக்குமாடியுடன் கூடிய முகப்பு தோற்றம், சரக்குகளை கையாள தனி அறைகள், காவல் நிலையத்திற்கு புதிய கட்டிடம், பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கழிவறை போன்ற கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. இதில் உப்பளம் சாலை பகுதியில் வாகனங்கள் சென்று வரக்கூடிய கேட் அருகே புதியதாக கழிவறை கட்டப்பட்டுள்ளது. இது கட்டப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவராமல் அப்படியே விடப்பட்டுள்ளது. இதனால் அந்த கழிவறை செடி கொடிகள் வளர்ந்து புதர்மண்டி காட்சியளிக்கின்றன. சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியும் வருகின்றது. இந்நிலையில் புதுச்சேரிக்கு ரயில் மூலம் வரும் சுற்றுலா பயணிகள் உப்பளம் சாலை வழியாக வெளியேறும் பொழுது கழிவறையை பயன்படுத்த முடியாமல் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனை சரிசெய்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பகுதி நேர வேலை என கூறி பல லட்சம் ஆன்லைன் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பாகூர் அடுத்த மணமேட்டை சேர்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய அவர் பல்வேறு தவணைகளாக மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் 2,61,678 முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்றபோது முடியாமல் போயுள்ளது. இதேபோல் காலாப்பட்டை சேர்ந்த பெண் 64,300, குயவர்பாளையத்தை சேர்ந்த நபர் 36,690, லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் 14,000, புதுசாரத்தை சேர்ந்த நபர் 40,000, ஏனமை சேர்ந்த நபர் 69,177, சண்முகாபுரத்தை சேர்ந்த பெண் 10,000 என 8 பேர் மோசடி கும்பலிடம் 5,10,815 ரூபாய் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,180 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,220 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.